வாங்க குழந்தைங்களா, நாம சாப்பிடலாம் வாங்க. ஓகே வா டோக்கி. டோக்கி, உனக்கு எவ்வளவு சூடா இருக்கு. டோக்கி செல்லம், என்னாச்சு? ஓ, டோக்கிக்கு உடம்பு ரொம்ப சூடா இருக்கு. ஓஹோ, நம்ம டோக்கிக்கு ஜுரம் வந்திருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அப்பா இப்போ மருந்து வாங்கிட்டு வந்துருவாரு. இதோ வந்துடுச்சு சில்லுன்னு ஒத்தடம். ஜுரம் இப்போ பறந்து போயிடும். நான் பட்டி போடட்டுமா ப்ளீஸ்? சரி சரி போடு. இப்போ டோக்கிக்கு உடனே சரியாயிடும். டோக்கி, இந்த மருந்த சாப்பிடு. 2 சொட்டு தான். டோக்கி செல்லம், 2 சொட்டு தான் குடி. டோக்கி செல்லம், 2 சொட்டு தான் குடி. அப்புறம் உனக்கு எப்படி சரியாகும் டோக்கி? இப்போ இவள டாக்டர் கிட்ட தான் கூட்டிட்டு போகணும். வாங்க டாக்டர் கிட்ட போலாம். ஹலோ டாக்டர். ஹலோ ஹலோ, பாரு பாரு யார் வந்திருக்காங்கன்னு. என்னோட ஃபேவரட் செல்லக்குட்டி டூக்கி. ஹலோ. ஹலோ டாக்டர், டூக்கிக்கு கொஞ்சம் ஜுரம் அடிக்குது. இவ மருந்து சாப்பிடவே மாட்டேங்கறா. ரொம்ப ஜோக் பண்ற பீக்கு. அட, மருந்து சும்மாவேவா சாப்பிடுவாங்க? சரி, முதல்ல ஜுரத்தை விரட்டி அடிக்கலாம். லல்லா பம் பம் லல்லா 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 பம் பம் பீக்கு டூக்கி டுட்டுருரு டுட்டுருரு டுட்டுக்கி டட்டரர டட்டரரரரர டி 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 டிட்டிரிரி டி டி டி. ஓ ஓ, டூக்கி டுட்டு டுக்கி ஹி ஹி ஹி. மறந்து போச்சு சு 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 போச்சு. டாக்டர் மேஜிக் காட்டினாரு, பாடிக்கிட்டே மருந்து ஊட்டினாரு. இங்க பாரு டோக்கி, இது ரொம்ப தூரமா பறக்கும். பற பற. அட, காத்து அடிக்கவே மாட்டேங்குது. பிளேன் எப்படி பறக்கும்? ஓஹோ, கவலைப்படாத பீக்கு, காத்து அடிக்கும். ஆனா எப்போ? வாங்க, நாம போய் காத்த தேடலாம். அப்பா, இதுல நாம
என்ன பண்றது? இதால காத்து வரத பார்க்கலாம். எப்படி? காத்து அடிச்சா விண்ட்சைம் அடிக்கும். அப்புறம் இந்த சக்கரை சுத்தும். டின் டின். டூக்கி, மணிய கூட மாட்டலாம். அப்பா அப்பா பாருங்க, சக்கரை சுத்துது. சக்கம். சரி, இப்ப நாம எல்லா இடத்துக்கும் போய் எங்க அதிக காத்து இருக்குன்னு பார்க்கலாம். அப்பா பாருங்க, இப்ப காத்து வேகமா அடிக்குது. அப்ப பிளேனை எடு, தயாராகு. பறக்க விடு. அங்க பாருங்க, காத்துல என் பிளேன் பறக்குது. காத்து. காத்தோ காத்து. டோக்கி டோக்கி, என்ன பொடி? பீக்கு புடி. உன்னை நான் இப்போ பிடிக்கிறேன் பாரு. பிடிச்சிட்டேன். டூக்கி. வா டூக்கி, வெளியில போய் விளையாடலாம். அட பரவாயில்லையே, நல்லா விளையாடுறீங்க போல. டூக்கி. நாங்க போர்வைக்குள்ள கண்ணாம்பூச்சி விளையாடிட்டு இருந்தோம். ரொம்ப நல்லது. ஆனா போர்வையை யாரு மடிச்சு வைப்பாங்க? இது இவ்ளோ பெருசா இருக்கு. நாங்களே ரொம்ப குட்டி. எப்படி மடிக்கிறதுமா? வாங்க, நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி தரேன். இந்த முனை டூக்கியோடது, இந்த முனை பீக்கோடது. போர்வைய சரியா பாரு, முனையோட முனையா சேரு. வெரி குட். இப்ப டூக்கி, மடிச்சிருக்க சைடு பிடி. முனை முனை. இப்ப பீக்கு டூக்கி, என்கிட்ட வாங்க. உங்க முனையை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுங்க. அட சூப்பர், இது ஃபோல்ட் ஆயிருச்சு. ஆமா, இப்ப நான் மட்டும் இல்ல, நீங்களும் சேர்ந்து பண்ணலாம் போர்வைய ஃபோல்ட்.
என்னால உங்க கூட விளையாட முடியாது. ம், செல்லுங்களே, எனக்கு பொம்மை செய்ய போகணும். அட சூப்பர்மா. நீங்க உங்களோட ஒர்க் ஷாப்புக்கு போறீங்களா? ஆமா, இன்னைக்கு நான் நிறைய பொம்மைகளை செஞ்சு கொடுக்கணும். பொம்மை நாங்களும் வரோமா? ப்ளீஸ் ப்ராமிஸ். நிச்சயமா நாங்க இங்க அங்க ஓட மாட்டோம். ம், எப்படியும் எனக்கும் உங்க உதவி தேவைப்படும் தான். சரி வாங்க, நம்ம பொம்மை ஒர்க் ஷாப்புக்கு போலாம். எஸ் 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 எஸ். சூப்பர். இவ்வளோ கிளுகிளுப்பை. அட, இதுல சத்தம் வர மாட்டேங்குதா? ஆமா, அதுதான் உங்க 2 பேருக்கும் வேலை. இப்ப கவனமா பாருங்க. 4 தானிய அரிசி, 4 தானிய உளுந்து. இப்ப சத்தம் வரும். சூப்பர். கிளிகிளிப்ப. ஆல் ரைட், நான் எல்லா முடியையும் டைட் பண்றேன். அப்புறம் நீங்க 2 பேரும் சேர்ந்து எல்லா கிளுகிளுப்புலயும் 4 உளுந்து 4 அரிசி போடுங்க. சரியா? சரி. 1 2 3 4. 1 2 3 4. மூடிய மூடிட்டேன். மூடு. நீ எவ்வளவு சீக்கிரம் எப்படி செஞ்ச? எங்க காட்டு. மூடு. என்ன ஆச்சு பீக்கு? டோக்கி எல்லாத்தையும் குழப்பிட்டா. இதுல தானியத்தை போடாமையே மூடிட்டா. மூடு. தானியம் போடாமையே மூடக்கூடாது டூக்கி. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்ம தானியம் இல்லாத கிளுகிளுப்ப தனியா எடுத்து வைக்கலாம். இது கடைசி கிளிகிளிப்பை. டூக்கி, கிளுகிளுன்னு சத்தம் வராத வர கிளுகிளுப்ப எப்படி பண்ண முடியும்? அப்பா, ரொம்ப பசிக்குது. பீக்கு, கேஸ் காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ இன்னைக்கு சாப்பாடு கிடையாதா? மா மா, கேஸ் காலி ஆயிடுச்சு. அட, சாப்பாடு சமைக்க நிறைய வழிகள் இருக்கு. வாங்க, இன்னைக்கு கறியை எரிய விட்டு பழைய ஸ்டைல்ல சாப்பாடு சமைக்கலாம். அட அருமை! நம்ம காய்கறிகளை சுட்டு கூட சாப்பிடலாம். யம்மி! ஞம், ஞம். இதுல சாப்பாடு சமைக்க முடியுமா? அட, இதுல என்ன பண்ண முடியும்? நான் கறிய கொண்டு வர்றேன். ஆனா இதுக்கு மேல வைக்க இரும்பு ஜாலி வேணும், காய்கறிய வைக்கிறதுக்கு. அட, அத என்கிட்ட விட்டுடுங்க பாப்பா பியாரி. பீக்கு,
நீ எண்ணெயும் மசாலாவையும் எடுத்துட்டு வா. அம்மா, அப்பா, எங்களுக்கு சாப்பாடு எவ்வளவு நேரத்துல கிடைக்கும்? சாப்பாடு இல்ல, இத பார்பிக்யூன்னு சொல்லுவாங்க. பாக்கு. ரொம்ப பசிக்குது. எனக்கு மயக்கம் வர போகுது. பீக்கு, இந்தா எண்ணெய் மசாலா மிக்ஸ். சரி, நீ போய் உன் காய்கறியில இத தடவ ஆரம்பி. சரி சரி, நான் தடவறேன். பாக்கு. டூக்கி, மேமே, இந்த காய்களை பீக்குக்கு கொடுத்துட்டு வாங்க. ம். 1 2 3 4 எல்லா காய்கறிகளும் அடிதோல. எப்ப தயாராகும் இந்த பார்பிக்யூ? பாக்கு. ஆ. ஆ. ம். ம். யம்மி. காத்திருந்து சாப்பிட்டா டேஸ்டியா இருக்கும். இன்னைக்கு எனக்கு ஹாப்பி பர்த்டே. என் பர்த்டேக்காக என்னென்ன ஏற்பாடு ஆகிட்டு இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கலாம். அட, இந்த பர்த்டே ஹேட் இங்க என்ன பண்ணுது? இன்னைக்கு எவ்வளவு முக்கியமான நாள் இல்லையா மாப்பியாரி? முக்கியமா? இன்னைக்கு சனிக்கிழமை தானே? இன்னைக்கு நான் என்னோட ஸ்பெஷல் பாயாசம் செய்ய போறேன். சரிங்க, பாயாசம் செய்யலாமே. யாருக்குமே என்னோட பர்த்டே ஞாபகமே இல்லையே. ஓஹோ, சர்க்கரையும் தீந்து போச்சே. நான் சர்க்கரை வாங்கிட்டு வர்றேன். வேற ஏதாவது வாங்கணுமா? ஏதாவது ஞாபகம் வருதா? இல்ல. டாஃபி. வாங்க வாங்க, நமக்கு அதிக நேரம் இல்ல.
யாருக்குமே என்னோட பர்த்டே ஞாபகமே இல்ல. ஒருவேளை பாயாசத்தை பார்த்த உடனே ஞாபகம் வரலாம். ஆ? இந்த வாசனை. ஆ? பாயாசமா? சர்ப்ரைஸ்! பாயாசத்தை நீ செஞ்சியா மாப்பியாரி? ம். ஹாப்பி பர்த்டே அப்பா. ஹாப்பி பர்த்டே பாப்பா பியாரி. அப்பா பர்த்டே. தேங்க்யூ. உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருந்ததா? நிச்சயமா, இன்னைக்கு முக்கியமான நாள் தான். மா மா எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க. மீன் பிடிக்கிற வலை. அட, இது கொசு வலை. கொசுவ பிடிக்கவா? இல்ல இல்ல, கொசுல இருந்து நம்மள பாதுகாத்துக்க. இத தூங்க போகும்போது 4 பக்கமும் மாட்டிடுவாங்க. டென்ட் மாதிரியா? ஆமா, அப்படிதானே வச்சுக்கோயேன். வாவ், வாங்க வாங்க, இன்னைக்கு இத வச்சு டென்ட் விளையாடலாம். அட, இங்க எந்த விளையாட்ட பத்தி பேச்சு நடக்குது? இன்னைக்கு நாம டென்ட் விளையாடலாம். அப்பா, நீங்களும் வருவீங்கல்ல? டென்ட். அட சூப்பர். இது ரொம்ப நல்ல ஐடியா. நாம டென்ட்டுக்குள்ள உட்கார்ந்து டீயும் டிஃபனும் சாப்பிட முடியும். ஓகே ஓகே, வாங்க இந்த கொசு வலையை எடுத்துட்டு வெளியில போலாம். ம். இதோ நான் இப்போ கயிறை கட்டுறேன். படிச்சிட்டேன். எஸ். சபாஷ்! இப்ப அந்த முடிச்ச அவரு பீக்கும். அப்புறம் இது கடைசி. சூப்பர் சூப்பர். என்னம்மா டென்ட் கட்டியிருக்கீங்க? இந்த நேரத்துல சுட சுட டிஃபன் சாப்பிடலாம். டென்ட்டுக்கு உள்ளயா? ம். ம். டென்ட். எவ்வளவு ஜாலியா இருக்குல்ல? வீட்டுக்கு முன்னாடி இன்னொரு வீடு. சரி, வாங்க படுத்துக்கிட்டே வானத்தை பார்க்கலாம். வாவ், அருமை. வானம் எவ்வளவு தெளிவா இருக்கு. அங்க பாருங்க, இலை மற்றும் பூக்கள். இலை, பூ. கொசு வலைக்கு பதிலா இது இலை பூவலை ஆயிடுச்சு. மா மா, நாங்களும் உங்க பொம்மை ஒர்க் ஷாப்புக்கு வரலாமா? பொம்மை. பீக்கு, டுக்கி, நான் வேலைக்கு போறேன். ஒர்க் ஷாப்போட சுவர்ல பெயிண்ட் பண்ணி ஆகணும். அது குழந்தைங்க விளையாடுற இடம் கிடையாது. நாங்க ரொம்ப நல்ல குழந்தைகளா நடந்துப்போம்.
சேட்டையே பண்ண மாட்டோம். ஓகே வாங்க. பீக்கு டூக்கி ஆளுக்கு ஒரு சேர் எடுத்துட்டு வந்து உட்காருங்க. அங்கேயே விளையாடுங்க. செல்லுங்களா, பெயிண்டிங் ஆயிடுச்சு. வேண்டா டூக்கி, இப்போ ஈரமா இருக்கு, கைய வைக்காத. சரி, நான் இதை எல்லாத்தையும் போய் வச்சிட்டு வரேன். சுவர் நல்லா காயட்டும், சரியா? சரி சரி சரி. வாட்டுகி, இப்ப சுவர் காஞ்சிருக்கும். செக் பண்ணலாமா? என்ன பண்ணிட்ட? வேண்டாம், என் மேல பட்டுடும். அப்படியா? என் மேல பெயிண்ட் அப்பிட்டியா? பீக்கு, டூக்கி. டூக்கி தான் ஆரம்பிச்சாமா? பீக்கு, உங்க 2 பேரையும் கையும் களவுமா புடிச்சிட்டேன். நான் தான் சொன்னேன்ல, பெயிண்ட் காயட்டும்னு. சாரிமா, தப்பு பண்ணிட்டோம். நாங்க பெயிண்ட் காஞ்சிருச்சுன்னு நினைச்சோம். ஷாய் ஷாய். ப்ராமிஸ், மறுபடியும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ப்ராமிஸ். சரி, இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணலாம். பீக்கு, அந்த பச்சை கலர் பிரஷையும் பெயிண்டையும் எடுத்துட்டு வா. நீ தடுக்கி விழுந்த பெயிண்ட் சுவர், அத பூவால நான் செஞ்ச கவர். பாப்பா பியாரி, இன்னைக்கு சாப்பிட சோலை பட்டோரை செய்றீங்களா? மா பியாரி, இன்னைக்கு என்னமோ உடம்பு ரொம்ப வலிக்குது. நான் கொஞ்சம் ஓய்வெடுக்கலான்னு நினைக்கிறேன். ஓ, நீங்க நல்ல ஓய்வெடுங்க. நான் போய் உங்களுக்கு மருந்து எடுத்துட்டு வரேன். பீக்கு டூக்கி, நான் இப்போ வெளியில போயிட்டு வந்துடுறேன். அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அவரை கொஞ்சம் பாத்துக்கோங்க, சரியா? சரி சரி. ஓ சரிம்மா, நல்லா பாத்துக்கிறோம். அப்பா, டூக்கி அப்பாவை தூங்க விடு. நாம் அவரை பாத்துக்கணும். நானும் அப்பாவுக்கு ஏதாவது கொண்டு வரேன். அப்பாவுக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வரலாம்.
பீக்கு டூக்கி, நீங்க அப்பாவை பத்திரமா பாத்துக்கிட்டீங்களா? அட நல்லா பாத்துக்கிட்டோம்மா. நீங்களே பாருங்களே. அப்பா அப்பப்பா. என்ன விஷயம் பாப்பா பியாரி? அப்பா உங்களுக்கு சரியாகிடுச்சு. பீக்கு டூக்கி அப்பாவை பாத்துக்கிட்டாங்க, அப்பாவை அலங்கரிச்சுக்கிட்டாங்க, உடம்பு வலிய விரட்டிட்டாங்க. ஒருவர் கை பிடிச்சா 2 பேர், செயின் உருவாக பல பேர், செயின் பெருசாக நிறைய பேர், 10, 20, 30 பேர். பீக்கு பிடிப்பான். ஓடுங்க ஓடுங்க. ஓடுங்க ஓடுங்க. என்ன புடி, என்ன புடி, செயின் செயின். Oh no. செயின் செயின். பொடி பொடி. எனக்கும் செயின். அட இவங்க 2 பேரையும் நிதானமா பிடிக்கலாம். முதல்ல பென்னிய பிடிக்கலாம். இல்ல பீக்கு, ஒருவேளை செயின் நீளமாச்சுன்னா பென்னிய பிடிக்கிறது சுலபமாயிடும். செயின் செயின். செயின் செயின். சம்சம், இவங்க 2 பேரும் நம்மள இன்னும் ஸ்லோவாக்கிட்டாங்க. ஆனா எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அட, நீங்க எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் என்ன பிடிக்கவே முடியாது. நாம ஸ்ட்ரெயிட் லைன்ல பின்னிய பிடிக்க முடியாது. ஒருவேளை நாம வட்டமா 2 பக்கமும் போனா அவனை பிடிச்சிடலாம். எஸ். வட்டம். வட்ட செயின். பிடிச்சிட்டேன். இல்ல, செயின் பிடிச்சது பின்னிய 10, 20, 30 இல்ல. பீக்கு, டீ சன்னி கொண்டு வா. என்ன பின்னியை கொண்டு வாவா? அட பின்னி இல்ல, சன்னி. சாண்டி. பின்னி இல்லையா, கின்னி. சாண்டி சாண்டி. ஏன் இப்படி கத்தி பேசுற பீக்கு? சம்சம் ஏன் பின்னி கின்னின்னு சொல்றான்னு தெரியல. இவ்வளவு சத்தமா கத்தி கூட எனக்கு எதுவுமே புரியலையா? சரி, வா, நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன். நாம செய்ய போறது கப் ஃபோன். கப் போனா? ஆமா,
எனக்கு ஒரு பேப்பர் கப் எடுத்துட்டு வா. அப்புறம் ஒரு நீளமான நூல். சரி, இப்போ முதல்ல இது ரெண்டுலயும் ஒரு ஓட்டை போடலாம். அப்புறம் ஒரு நீளமான நூலோட ரெண்டு பக்கத்தையும் இந்த கப்ல இருக்கிற ஓட்டையில கட்டலாம். இப்ப தயாராயிடுச்சு கப் போன். பிக்கு சீக்கிரம் வா. சன்னி சம்சம் குட்டி எப்படி இருக்க? ஆண்டி, நான் நல்லா இருக்கேன். இதுல ரொம்ப தெளிவா கேக்குது. சன்னி சம்சம், இப்ப சொல்லு, என்ன வேணும்? சன்னி சன்னி. ஓ, சன்னியா? நான் பின்னி அப்புறம் கின்னின்னு நினைச்சேன். இந்தாங்க, என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு. அங்கிள், இந்த சில்லறையை ஏன் கொண்டு வந்தீங்க? அட, நீங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தீங்கல்ல, தண்ணி எண்ணி, அதனால கொண்டு வந்தேன். அங்கிள், தண்ணி எண்ணி இல்ல, சன்னி சன்னி சன்னி. தெரியுமா, நேத்து ராத்திரி நான் ஒரு சத்தம் கேட்டேன். அந்த காட்டுல இருந்து வந்தது. என் மாமா சொல்லியிருக்காரு, அந்த காட்டுல ஒரு பெரிய மான்ஸ்டர் இருக்கான். மான்ஸ்டரா? எவ்ளோ பெருசு? ரொம்ப பெருசா பயங்கரமா இருக்கும். அதோடைய பல்லு ரொம்ப பெருசு, கண்ணு ரொம்ப சிவப்பா இருக்கும். ஓ, நல்ல காலம் அந்த மான்ஸ்டர் இங்க வரல. அட, நீங்க 2 பேரும் பயந்துட்டீங்க. இன்னைக்கு நான் மான்ஸ்டரை பார்க்க போறேன். வரீங்களா இல்ல பயமா? நான் பயப்படல. காட்டு பக்கம் போக கூடாதுன்னு அம்மா சொல்லிருக்காங்க, அதனாலதான். ஆமா, நானும் எதுக்கும் பயப்பட மாட்டேன். ஆனா அம்மா அப்பா திட்டுவாங்க. அட வாங்கப்பா, யாருக்கும் தெரியவே தெரியாது. டுக்கி, நீ வராத. ஆமா டோக்கி, இது குழந்தைங்களுக்கு கிடையாது. என்ன மாதிரி சூப்பர் ஃபாஸ்டா இருக்கணும். பகல்ல அந்த மான்ஸ்டர் இங்க வராதுன்னு நினைக்கிறேன். சரி, வாங்க திரும்ப போகலாம். நீ நிஜமாவே பயந்துட்டியா பயந்தாங்கோலி? என்னால தனியாவே போக முடியும். அது இங்க பக்கத்துல தான் இருக்கு. வா பின்னி, போயிடலாம். நில்லு, நான் ஒரு முறை பாக்குறேன். ஆனா நீங்க 2 பேரும் ஓடிடாதீங்க. அது தூங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி. டுக்கி, போகாத. அது டூக்கிய பிடிச்சிடுச்சோ என்னமோ. இப்போ அம்மா அப்பாக்கு என்ன சொல்லுவேன்?
வா வீட்ல இருந்து யாரையாவது கூட்டிட்டு வரலாம். நாம அந்த மான்ஸ்டரை ஒரு கை பார்க்கலாம். பீக்கோ, நீ கவலைப்படாத. பயப்படாதீங்க, நான் இங்க தான் இருக்கேன். டோக்கி, உனக்கு ஒண்ணுமில்லையே. தப்பிச்ச. நல்ல வேளை அங்க மான்ஸ்டர் இல்ல. ஜூஜு ஜீஜி. அட, இதுதானா சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தது? அட, வெட்டிக்கலையா? நான் டாய்லெட் போய் இருந்தேன். நீ ஓடுறதுலயும் சூப்பர் ஃபாஸ்ட் தான் பின்னி. அட, இதுக்கு அடிபட்டிருக்கு. வா டோக்கி, இதுக்கு மருந்து போடலாம். ஜூஜு. ஷபாஷ் டோக்கி, இது வெட்டுக்கிளியோட மெத்தையாகிடுச்சு. வெட்டுக்கிளி, குட் நைட். அட, இப்ப இதுக்கு மருந்து போடணும். அப்பதான் இது நிம்மதியா தூங்கும். நீ இங்கே இரு, நான் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்துட்டு வரேன். இதோ பிளாஸ்டர். ஆனா இது ரொம்ப பெருசா இருக்கு. பிக்கு டோக்கி, என்ன பண்றீங்க? வெட்டுக்கிளி. ஓஹோ, இதுக்கு காலில சுளுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிளாஸ்டரை போடுங்களேம்மா. இது ரொம்ப பெருசு. போ, அப்பா கிட்ட ஒரு கிண்ணம் வெந்நீரும் மஞ்சள் பொடியும் கேட்டு வாங்கிட்டு வா. அட சூப்பர், இது சிரிக்குது. உனக்கு ஒன்னும் ஆகாது செல்லம். மஞ்சள்னால இது சீக்கிரமே சரியாயிடும். மஞ்சள். நான் இதுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். அட பீக்கோ, நான் சொல்றத கேளு. இது எதையுமே சாப்பிட மாட்டேங்குது டோக்கி. இந்த கிரேப்ஸையாவது சாப்பிடு. பீக்கோ, இத கட்டாயப்படுத்தி எதுவும் கொடுக்காத. இதுக்கு உடம்பு சரியானதும் அது தானா சாப்பிடும். ஆனா எப்போ?
ஏய் வெட்டுக்கிளி கிரேப்ஸை வெட்டி சாப்பிட்டுச்சு. உன்னோட குட்டி நண்பன் எப்படி இருக்கான்? அம்மா வெட்டுக்கிளி கிரேப்ஸை வெட்டி சாப்பிட்டுட்டு வெட்டியா உட்கார்ந்திருக்கு. பீக்கு டூக்கி, இன்னைக்கு விருந்தாளிங்க வர போறாங்க. நாங்க கொஞ்சம் சாமான் வாங்க போறோம். அது வரைக்கும் நீங்க 2 பேரும் ஹோம்வொர்க் செஞ்சு முடிங்க. அப்புறம் ஹால சுத்தமா வைங்க. நாங்க சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வந்துடுறோம். ஓகே. குவாக். போ, இத கிச்சன்ல வச்சுடு பீக்கு. டோக்கி, என்ன பண்ணி வச்சிருக்க? செவரு முழுக்க நாசம் பண்ணி வச்சிருக்க. ஓஹோ, இப்போ விருந்தாளிகளும் வர போறாங்க. டூக்கி, டிராயிங் புக்ல கலர் பண்ணனும், சுவத்துல இல்ல. பாப்பா பியாரி, உங்ககிட்ட தடியான கயிறு இருக்கா? அப்புறம் என் டூல் பாக்ஸ். பீக்கு, சுத்தியில கொடு. அப்புறம் பாப்பா பியாரி, கொஞ்சம் ஆணிய கொடுங்க. பாப்பா பியாரி, அந்த கயிறை கொடுங்க. முடிஞ்சது. அருமை மாப்பியாரி, இது பெயிண்டிங்கா ஆயிடுச்சு. சூப்பர் டூக்கி, ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர். இப்ப ரொம்பவே நல்லா இருக்கு இல்லையாமா? ஆமா பீக்கு. டூக்கி, இன்னைக்கு வரைஞ்சது பரவாயில்ல. ஆனா இனிமே ஏதாவது வரையணும்னு ஆசை இருந்தா இந்த ஃப்ரேம்குள்ளேயே வரைஞ்சுக்கோ. சரி, இன்னையிலிருந்து இந்த பெயிண்டிங் இங்கேயே இருக்கும். ஆமா, டூக்கி அடுத்த முறை இன்னும் ஏதாவது கிறுக்கிற வர. இந்தா பீக்கு, கடைசி துண்டு. நான் இப்ப வந்துடுறேன். அது வரைக்கும் இதுல க்ளூ தடவு. சரி அம்மா. டோக்கி, இதுல கொஞ்சம் தண்ணி ஊத்து. அட டோக்கி, நிறைய ஊத்திடாத. சீக்கிரம் ஊத்து டோக்கி. டோக்கி, என்ன பண்ணிட்ட? போ, போய் இன்னும் பேப்பர் கொண்டு வா. இத காய வச்சாகணும். அம்மா, டோக்கி நிறைய தண்ணி ஊத்திட்டா. அப்புறம் நான் சுத்தம் பண்ணின போது.
கவலைப்படாத பீக்கு, இதுல வேற ஏதாவது பண்ணலாம். நமக்கு வேண்டியது ஆமா, வேஸ்ட் பேப்பர். தேங்க்யூ டூக்கி. ஆனா இதெல்லாம் ரொம்ப ஈரமாகிடுச்சு. ஆமா, இப்ப பாரு டூக்கி, அந்த கிண்ணத்தை கூட இத கவுத்து போட்டு இதுல ஈரமான காகிதத்தை ஒட்டலாம். இததான் பேப்பர் மேஷ்னு சொல்லுவாங்க. நான் பண்ணுவேன். மேஷ் மேஷ் மேஷ். அவ்வளவுதான். இப்போ இத காய வைக்கலாம். அம்மா, அம்மா, இது காஞ்சிடுச்சு. இப்போ என்ன செய்யறது? டடா! டாடா. வாவ்! இது புது கிண்ணமா ஆகிடுச்சு. அதுவும் பேப்பர் கிண்ணம். இன்னைக்கு ஏதாவது சூப்பரான ஸ்நாக்ஸ் பண்ணட்டுமா? அப்பா, நாங்க என்ன செஞ்சிருக்கோம்னு பாருங்க. ஐயோ, இது என்னோட ரெசிபி புக்காச்சே. இது ரெசிபி புக்கா இருந்தது. இப்போ இது சர்வ் பண்ற பவுலா ஆயிடுச்சு. ஆனா நீங்க இன்னும் சமைக்கவே இல்லையே. ஹலோ. ஆமா ஆமா, நேத்து ராத்திரி பயங்கர புயல் அடிச்சது. அடக்கடவுளே, ரொம்ப நஷ்டமாயிடுச்சு. இன்னைக்குள்ள எல்லா மாம்பழத்துக்கும் ஏதாவது ஏற்பாடு செய்யறேன். வாங்க வாங்க, எல்லாரும் ஜூஸ் குடிக்கலாம். சூப்பர் அம்மா. என்ன ஆச்சு பாப்பா பியாரி? நேத்து ராத்திரி அடிச்ச புயல்ல நம்ம மாந்தோப்புல நிறைய நஷ்டமாயிடுச்சு. நிறைய மாம்பழம் வீணாவும் போயிருக்கலாம். மாம்பழமா எங்க விழுந்திருக்கு? நாங்க அதை சாப்பிடலாமா? ஆமா, ஆனா முதல்ல விழுந்த எல்லா மாம்பழத்தையும் ஜாக்கிரதையா வைக்கணும். ஆனா ஆபீஸ்ல இருக்கிறவங்களால சீக்கிரமா இங்க வர முடியாது. குழந்தைங்களா, நீங்க எல்லாரும் பாப்பா பியாரிக்கு உதவி பண்ணுவீங்களா? கண்டிப்பா. நாங்க நிறைய மாம்பழத்தையும் சாப்பிட முடியும். பழம் 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 மாம்பழம். அப்ப வாங்க குழந்தை பட்டாளமே, தயார். சரி வாங்க, இப்ப நாம போலாம் மாந்தோப்ப நோக்கி. லெஃப்ட் ரைட் லெஃப்ட், லெஃப்ட் ரைட் லெஃப்ட், லெஃப்ட் ரைட் லெஃப்ட். அப்பா, நிறைய மாம்பழம் இருக்கு. அட நில்லு பெண்ணி. நானும் வரேன். ஆஹா, சொல்றத கேளு. அட நில்லுங்க, மாம்பழத்தை ஒரே இடத்துல போடக்கூடாது. மாம்பழம் மாம்பழம். மாம்பழத்தை எப்படி அடுக்கிறதுன்னு நான் சொல்லித் தர்றேன். இது மாங்காய். இதை இந்த பாஸ்கெட்ல வைக்கணும். இது நசுங்கியே போச்சு. இத கெட்டுப்போன மாம்பழம் இருக்கிற பாஸ்கெட்ல போடணும். அப்புறம் இத
மாம்பழம் இருக்கிற பாஸ்கெட்ல. யம் யம். அங்கிள், நாங்களும் மாம்பழம் சாப்பிடலாமா? சரி சரி, மாம்பழமா மாம்பழம், தித்திக்கும் மாம்பழம், எல்லோரும் வாங்க பங்கு போட்டு திங்கலாம். டூர் 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 டூர். டோக்கி, நீ குரங்கு பொம்மையை வச்சு விளையாடு, நான் ஆட்டோ பொம்மையை வச்சு விளையாடுறேன். என்ன டோக்கி, நானும் விளையாடணும்ல? சரி, அந்த குரங்கு பொம்மையை திருப்பி கொடு. டோக்கி, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அடடா, என்னாச்சு? அப்பா, டோக்கி குரங்கு பொம்மை ஆட்டோ பொம்மை ரெண்டையும் எடுத்துக்கறா. புதுசா புதுசா பாத்திரம் வாங்க, சிலத கொடுத்து சிலத வாங்க. மா பியாரி, அந்த பாத்திரக்காரங்களை ஒரு தடவை நிறுத்து. நான் போய் பழைய பாத்திரங்களை எடுத்துக்கிட்டு வரேன். புது புது பாத்திரம் வாங்கலையோ, பழசு இருந்தா போடலையோ, தேடி நாங்க கொண்டு வந்திருக்கோம் புத்தம் புது பாத்திரங்கள். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்களே. உங்களுக்காக கடல் கடந்து பாத்திரங்களை கொண்டு வந்திருக்கோம் பாப்பா பியாரி. பழைய பேப்பரை கொடுங்க, புது பாத்திரம் எடுத்துக்கோங்க. வாவ், புத்தம் புதுசா இருக்கு. Thank you லோலோ ஆன்ட்டி. Thank you. புது புது பாத்திரம் வாங்குங்கோ, பழைய பேப்பரை போடுங்கோ, தேடி நாங்க கொண்டு வந்திருக்கோம் புத்தம் புது பாத்திரங்கள். சீக்கிரமாவே திரும்ப வாங்க. ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வாங்க. அம்மா, எனக்கு இன்னைக்கு இந்த கிளாஸ்ல தான் பால் கொடுக்கணும். சரி. டுக்கி, இப்பவாவது அந்த மங்கியை என்கிட்ட கொடுத்துரு. சரி, மங்கி கொடுக்க வேண்டாம், அட்லீஸ்ட் ஆட்டோவாவது கொடு. அட, ஏதாவது ஒரு பொருளை எனக்கு கொடு. டூக்கி, உனக்கு ஞாபகம் இருக்கா லோலோவும் தோதோவும் என்ன பாட்டு பாடினாங்கன்னு? நான் சொல்றேன், சிலது கொடு, சிலத வாங்கிக்கோ. சிலத கொடு, சிலத வாங்கிக்கோ. சிலத குடு, சிலத வாங்கிக்கோ. சிலத குடு, சிலத வாங்கிக்கோ.